ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம பட்டி தைக்க போகிறோம். பட்டி தைக்கும் பொழுது பின்பக்க ஷோல்டரும் முன்பக்க ஷோல்டரும் கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். பாருங்க, கரெக்டாக சேமாக வச்சதுக்கு அப்புறமா அந்த பெல்ட்டு பட்டி எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக நம்ம கண்டிப்பாக ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே பட்டி தைக்கணும் அப்படின்னா ஷோல்டரும் கரெக்டாக வச்சதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பட்டி தைக்க ஆரம்பிக்கணும். இது போல் நேராக நம்ம மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம முன்னாடி போட்ட லைனும் நம்மளுக்கு மேட்சா கரெக்டாகவே இருக்கு. இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டு துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சில் பிசுரை மடித்து 1.25 இன்ச் அகலத்தில் நம்ம பட்டி மடித்து தைச்சிக்கலாம். இந்த பட்டி பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்துலையுமே பட்டி மடித்து தைக்கலாம், 1.25 இன்ச் அகலத்துலையுமே பட்டி மடித்து தைக்கலாம். ஓரத்துலேயே இந்த மாதிரி நம்ம அழகாக நீட்டாக தையல் போட்டுக்கலாம். ஒரே அளவாக சேமாகவே நம்ம பட்டி மடித்து தைக்கணும். இப்போ பாருங்க, நம்ம அழகா நீட்டா தச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2ஆம் அடிச்சு இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம தச்சுட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டோட ஹைட்டு 4 இன்ச் உயரத்தில் நம்ம இந்த மாதிரி தச்சுக்கணும். நுனி பகுதியில் வளைச்சு தைக்காம ஷார்ப்பாக தச்சுக்கணும். வளைச்சு தைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல புள்ளி மாதிரி நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கும். இந்த சைடுமே அதே மாதிரியே பாருங்க, ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2ஆம் அடிச்சா 1/2 இன்ச் அகலமும் உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அந்த ஹைட்டில் இந்த மாதிரி நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பின்துண்டை அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.